இந்திய ஒன்றிய அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்தியா முழுவதும் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருமொழிக் கொள்கை நடைமுறையில் இருப்பதை இந்திய ஒன்றிய அரசு நன்கு அறியும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களில் இந்தியை ஒருபோதும் திணிக்க மாட்டோம் என்று ஏற்கனவே மேனாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆங்கிலமும் தாய்மொழியும் இருமொழிக் கொள்கை என்கிற அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களில் இது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் தற்போதைய பாஜக ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மூன்றாவதாக இந்தியை கற்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறது. இது அவர்களின் இந்துத்துவ அஜெண்டா என்று சொல்லப்படக்கூடிய செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். RSS இயக்கத்தின் செயல் திட்டத்தில் ஒன்றாக இது உள்ளது. ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே நாடு ஒரே மொழி என்கிற இலக்கை அடைவதுதான் அவர்களின் நோக்கம். இந்தியாவில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எத்தனை கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டாலும் ஒரே கலாச்சாரமாக அது மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எத்தனை மொழிகளை பேசுகிற தேசிய இனங்கள் இங்கே வாழ்ந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் அனைவருமே இந்தியை கற்றவர்களாக பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களின் செயல் திட்டங்களுள் ஒன்று. ஆகவே RSSஇன் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் வரையறுக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கொள்கை அடிப்படையிலே முரண்பாடு உள்ளது. தனிநபராக இருக்கிற யாரும் இந்தியை கற்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. கேந்திரிய வித்யாலயா, CBSE போன்ற கல்வி திட்டங்கள் நடைமுறையில் உள்ள இந்திய ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் பிள்ளைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள். தனியார் பயிற்சி நிறுவனங்களிலும் படிக்கிறார்கள். இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தி மொழியை எதிர்த்து, இந்தியை படிக்க விரும்புகிறவர்களை எதிர்த்து நாம் இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ளவில்லை. இந்திய ஒன்றிய அரசு வரையறுத்துள்ள தேசிய கல்விக் கொள்கை ஒரு நெடுந்தூர பார்வை அடிப்படையில், தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் இந்திய தேசத்தை ஒரே மொழி பேசக்கூடிய தேசமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதைத்தான் எதிர்க்கிறோம். எனவேதான் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் என்று வலியுறுத்துகிறோம். PM ஸ்ரீ பள்ளி கல்வி திட்டத்தை ஏற்கவில்லை என்றால் கல்விக்காக ஒதுக்குகிற நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுவது ஒரு பிளாக்மெயில்
மிரட்டல் நடவடிக்கை என்பதை அம்பலப்படுத்துகிறோம். நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கல்வி திட்டத்திற்காக இந்திய ஒன்றிய அரசு வழங்கி வந்த நிதியை இப்போது நிறுத்தி வைத்திருப்பது, பிஎம் ஸ்ரீ பள்ளி நிறுவனங்களை தொடங்கினால் மட்டுமே அதை தருவோம் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல, ஜனநாயகம் அல்ல, அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானதும் ஆகும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக இதை கண்டிக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய அந்த கல்வி நிதியை உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம்.